இப்போ எனிவே இந்த தேசிய அரசியல் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாஜக ஒரு பெரிய பேரிடி தான். அவங்க இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பாஜக சார்பாக ஒரு நாயை நிப்பாட்டினா கூட நாங்கள் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல் தலைவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. ஜந்தர் போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஸோ அந்த தாக்கம் அப்படியே இங்கே எதிரொலிச்சிருக்கு. பாஜகவுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கோபத்தில் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது. பாஜக ஒரு பொதுவாக ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐக்கான் வச்சிருப்பாங்க. பொலிட்டிக்கல் லீடர்னா பிரதமர் மோடி, இவர் தான் அவரை குளோரிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் தான் ஒரு உலக தலைவர் அப்படின்ற அளவில். அப்புறம் அவங்களோட ஐடி செல் மூலமாக ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வளர்ச்சி நோக்கி போகிறோம், பிரதமர் மோடி ஆட்சியில் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. இது அவங்க எப்பவுமே அவங்களோட ஒரு பெரிய பலம் அது. ஆனால் அந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை இந்த ஜென்சி கிட்ஸ் ரொம்ப அழகாக உடைக்கிறாங்க. இந்த ஜென்சி கிட்ஸு அவங்க ஆளும் அரசுக்கு பெரிய சவால், மாற்று கருத்தே இல்லை. காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜேடியு, பாஜக இதெல்லாம் பாரம்பரிய கட்சிகள். ஜன்ஸ்வராஜ் கட்சி இப்போ தான் உருவாகி வந்திருக்கு. பாரம்பரிய கட்சிகள் மீது இந்த ஜென்சி கிட்ஸுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது ஒரு பக்கம். அன்றாட அரசியல் நிகழ்வுகளை தொடர்ந்து விவாதித்து வரும் நமது நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இங்கு நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள். வணக்கம் சார். 3 மாநிலத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் குஜராத்தில் மட்டும்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கு. பீகாரில் பிரசாந்த் கிஷோர் அவர்களும், மத்திய பிரதேசத்தில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கு. இது பாஜக மிகப்பெரிய ஒரு பின்னடைவுன்னு சொல்லப்படுது. எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு முக்கியமான தேசிய அரசியலில் ஒரு முக்கியமான திருப்பம் இந்த தேர்தல் முடிவு அப்படிங்கிறது. பட் நடந்தது ஒரு மாநிலத்துக்கு ஒரே ஒரு சட்டமன்ற தொகுதி தான். குஜராத்தில் மங்கல்பூர், டைட்டான்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் ஒரு சட்டமன்ற தொகுதி, பீகாரில் பாங்கிப்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமன்ற தொகுதி. இந்த 3 தொகுதி தான். குஜராத்தில் அவங்களுக்கு வழக்கம் போல் வெற்றி, மாற்று கருத்து இல்லை. அது அப்புறம் பேசுவோம். இந்த 2 மத்திய பிரதேஷ், பீகார் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த 2த்தில் எது முக்கியம்னா பீகார் ரொம்ப முக்கியம். அதான் பார்க்கும். ஃபஸ்ட்டு பீகாரில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, தேர்தல் வியூக வகுப்பாளர், பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் ஐபேக் டீம் கிட்டத்தட்ட காங்கிரஸ், அமர்ஜித் சிங்க்கு பஞ்சாபில், ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஆந்திர பிரதேஷில், இங்கே ஸ்டாலினுக்கு தமிழ்நாட்டில், மம்தா பானர்ஜிக்கு வெஸ்ட் பெங்காலில், இந்த மாதிரியான பல்வேறு மாநில முதல்வர்களை அந்த ஸ்டேட்டில் அவங்க ஆட்சி கொண்டு வருவதற்காக ஐபேக் டீம் மூலமாக ஸ்ட்ராட்டஜி வகுத்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அவ்வளோ ஏன் 2012 குஜராத்தில் பிரதமர் மோடி அவர் மறுபடியும் சிஎம் ஆகிறதுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பண்ண ஒர்க்கில் தான் பிரசாந்த் கிஷோரோட ஹெல்ப்பை அப்படியே தேசிய அரசியலுக்கு மோடி யூஸ் பண்ணிட்டார். இங்கே 2014 பிரதமர் மோடி அவர் பிரதமர் ஆவதற்கு ஒர்க் பண்ணி கொடுத்தார். ஸோ அவர் பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவர். ஸோ அவர் என்னென்னா இடையில அவரோட விஷயத்தை குறைச்சிட்டார். ஐபேக் டீம்லாம் விட்டார். தேர்தலில் பங்கெடுக்க போகிறோன்னு சொன்னார். ஜன்ஸ்வராஜ் கட்சி அப்படின்ற கட்சி ஆரம்பித்தார். 2025 ஜன்ஸ்வராஜ் கட்சி ஃபஸ்ட் டைம் தேர்தலில் பங்கெடுக்கிறாங்க. பெரிய அளவில் போட்டிடுறாங்க, எல்லா தொகுதியிலையும் போட்டிடுறாங்க. பட் ரொம்ப வாஷ் அவுட், லிட்டலாக 0. எந்த தொகுதியும் கைப்பற்றலை. வாக்கு வங்கி தான் ரொம்ப மைனஸ், சிங்கிள் டிஜிட்டில் வாக்கு வங்கி. அந்தளவுக்கு ஒரு பெரிய இது. அப்போ என்னென்னா, நீங்கள் பல ஸ்டேட்டில் ஆட்சியை கைப்பற்றி கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ இடத்துல சிஎம் ஆகிறதுக்கு நீங்கள் உதவி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆனால் உங்களால் உங்களோட வெற்றியை தக்க வைக்க முடியல, உங்கள் வெற்றி நீங்கள் அதை பெற முடியல அப்படின்ற அளவில் ரொம்ப அவர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இவரெல்லாம் போய் எப்படி மற்ற மாநிலத்துக்கு ஒர்க் பண்ணி கொடுப்பாரு, இவர்கிட்ட போய் கேட்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப விமர்சனமாக ஆச்சு. அது அவருக்கு ஒரு பெரிய பர்சனலாக ஒரு ஊண்டிங்காகவே இருந்துச்சு. அது சார்ந்த வழக்கு கூட அவர் உச்சநீதிமன்றத்தில் தொடுத்தார். ஒரு வழக்கு கூட தொடுத்தார். பட் உச்சநீதிமன்றம் அவருக்கு எதாவது கருத்து சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் என்னென்னா, இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் இந்த இடைத்தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான். ஃபஸ்ட் அந்த இடைத்தேர்தல் ஏன் காலியாச்சு அப்படின்னா, பாஜகவோட தேசிய தலைவர் நிதின் நபீனோட தொகுதி தான் அது. கிட்டத்தட்ட 95 கிட்டத்தட்ட 31 ஆண்டுகளாக அவங்க கண்ட்ரோலில் இருக்குது. 95 26 வரையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அது அவங்களுடைய கோட்டை. அது லெட்டராக பாஜகவோட கோட்டை நீங்கள் அவங்க கைமீறி போயிருக்கு. பாங்கிப்பூர் தொகுதி அவங்க கைமீறி போயிருக்கு. ஜன்ஸ்வராஜ் கட்சி பங்கெடுக்கிறார். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஆளுங்கட்சியான பாஜக அவங்க தோக்குது, பிரதான எதிர்கட்சியான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் தோக்குது. இதில் ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை என்ன பிரச்சனை அப்படின்னா, தேஜஸ்வி பெரிய அளவில் அந்த தொகுதிக்கு எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பாஜக என்ன பண்ணாங்கன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட், ரொம்ப கான்ஃபிடென்ட். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாஜக சார்பாக ஒரு நாயை நிப்பாட்டினா கூட நாங்கள் ஜெயிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க லோக்கல் தலைவர்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. அதே போல் அங்கே இருக்க இளைஞர்களை ரொம்ப கரப்பாம்பூச்சி உச்சநீதிமன்றம் பேசின அதே டோனை இந்த பாஜக தலைவர்களும் அங்கே இந்த ஜென்சி கிட்ஸை பற்றி பேசினாங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அங்கே வாக்கு சதவீதம் ரொம்ப குறைவு, இல்லை 37% நினைக்கிறேன் வாக்குப்பதிவு நினைக்கிறேன். அதில் அதிகமாக பங்கெடுத்தது அந்த தொகுதியில் ஜென்சி கிட்ஸ் ரொம்ப அதிகம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா,
ஜந்தர் மந்தர் போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த எலெக்ஷன் நடக்குது. ஸோ வந்து அந்த தாக்கம் வந்து அப்படியே வந்து இங்கே எதிரொலிச்சிருக்கு. பாஜகவுக்கு எதிராக அவ்வளோ பெரிய கோவத்தில் மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கோர். இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்கே மாநில முதல்வராக இருக்கக்கூடிய சௌத்ரி இருக்கார்ல, நம்ம சௌத்ரி வந்து யார் அப்படின்னா, அவர் வந்து அவர் பாஜக தான் இப்போ பாஜகவுடைய சிஎம்மாக இருக்கார். ஆனால் இதுக்கு முன்பு அவர் வந்து ஆர்ஜேடியில் பயணப்பட்டிருக்காரு, நிதிஷோட ஜேடியூவில் பயணப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் பாஜகவில் வந்து இணைஞ்சார். இன்றைக்கி அவர் தான் வந்து ஸ்டேட்டோட சிஎம்மாக இருக்கிறாரு. இதுவே வந்து அங்கே ஒரு பெரிய கொந்தளிப்பாக இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ வந்து என்டையர்லி வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுக்கு அங்கே வந்து களம் சாதகமாக இல்லை. இந்த பர்டிகுலராக இந்த ஜென்சி கிட்ஸ் இவங்களுடைய ஆதரவு அவங்களால பெற முடியல. அது ஒரு பெரிய சவாலான விஷயம் அவங்களுக்கு நிற்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ், ஆர்ஜேடி, ஜேடியு, பாஜக இதெல்லாம் பாரம்பரிய கட்சிகள். ஜன்ஸ்வராஜ் கட்சி இப்போ தான் உருவாகி வந்திருக்கு. பாரம்பரிய கட்சிகள் மீது இந்த ஜென்சி கிட்ஸுக்கு நம்பிக்கை குறைஞ்சிட்டே வருது ஒரு பக்கம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரம்பரிய கட்சியில் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. இவங்க ஒரு புதிய பேட்டர்ன் நோக்கி வராங்க, புதுசாக வராங்க. அதே போல் வந்து இந்த தேர்தலில் பங்கியபுர் தொகுதியை வந்து பாரம்பரிய வாக்காளர்களும் வாக்களிக்கல பாஜகவுக்கு. ரெகுலரான பாஜக வாக்கு வங்கி இருக்குல்ல, அது பாரம்பரிய கட்சிக்கு பாரம்பரிய வாக்காளர்களும் வாக்களிக்கல. என்ன காரணம் சார்? அது காரணம் தான் இவங்க மீது வந்து அதிருப்தி. கிட்டத்தட்ட வந்து 12 ஆண்டுகளாக வந்து பிரதமர் மோடியோட ஆட்சி இருக்குது. இந்த 12 ஆண்டுகளில் டபுள் இன்ஜின் சர்க்கார். கிட்டத்தட்ட வந்து இடையில ஒரு குறிப்பிட்ட பீரியட் மட்டும் தான் வந்து ஜேடியு ப்ளஸ் ஆர்ஜேடி 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க, ப்ளஸ் காங்கிரஸ் 3 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாங்க. இந்த மகா கட்பந்தன் கூட்டணின்னு சொல்லுவாங்க. அந்த பீரியட் இருந்துச்சு. அதன் பிறகு வந்து அதிகமான நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக ஆதரவான ஒரு ஆட்சி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது வந்து டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லி அங்கே நிலவியும் கூட வந்து மக்களோட பிரச்சனைகள் வந்து கவனம் செலுத்தப்படலை. டெவலப்மெண்ட் எதுவும் இல்லை. இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த யங்ஸ்டர்ஸ் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக மாற்றப்பட்டது, முதலமைச்சர் பதவியில் வந்து இறக்கி எம்பி கொண்டு போனது அப்படிங்கிறது அந்த சமூக மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு இருந்தாலும் சொல்லப்படும். கட்டாயமாக வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க. பட் அவங்க வந்து அவங்க நிதிஷ்குமார் விஷயத்தில் வந்து ஏன்னா அங்கே திரும்பவும் பாஜக இவ்வளோ பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் தாண்டி வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் நிதிஷோட ஃபேஸ் தாங்க. அதுதான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அந்த ஃபேஸை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்து 6 மாதத்தில் அவரை தூக்கி ராஜ்யசபா எம்பி ஆகிட்டு டக்குன்னு வந்து பாஜக வேற ஒரு நபரை வந்து அங்கே முதல்வரை நியமிக்கிறதுங்கிறது அங்கே இருக்க மக்களுடைய அந்த அனுசரணை, அந்த ஆதரவு அவங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறது முக்கிய ரீசன். அது எல்லாத்தையும் தாண்டி திட்டங்களை செய்யணும். அதாவது நிதின் நபீன்கிறவர் வந்து அந்த கோட்டையை பாஜக கோட்டையை வச்சிருக்கிறாரு. அப்போ தேசிய அரசியல் மிகப்பெரிய தலைவர் ஆகிட்டார் இப்போ அவர். அப்படி இருக்கும்போது அவர் இந்த தேர்தலை கைப்பற்றுவதற்காக, தொகுதியை கைப்பற்றுவதற்காக எல்லா விதமான மெக்கானிசத்தை பயன்படுத்திருக்கலாம். ஆனால் அது எதுவுமே அங்கே எடுபடலையே. அவங்க எவ்வளோ பயன்படுத்தினாலுமே வந்து அவங்களோட வாக்காளர்களை அவங்க புறக்கணிச்சிட்டாங்களே. எப்படி ஜன்ஸ்வராஜ் கட்சிக்கு பிரசாந்த் கிஷோர் மீது எப்படி அந்த மக்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை வந்துச்சு? அங்கே வந்து பாரம்பரிய வாக்காளர்கள், அதாவது இடைநிலை 40+ தாண்டி ஜென்சி கிட்ஸ் ஸ்ட்ரென்த் தான் அங்கே அதிகம். அவங்க தான் வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ வந்து அவங்க அவ்வளோ பேர் வந்து பிகேக்கு ஆதரவாக திரும்பினாங்க. பிகே என்ன பண்ணார்னா, அவருக்கு ஆல்ரெடி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணதுனால வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிராமம் ஃபுல்லாக போயிட்டு அவர் வந்து தொகுதிக்கு போய் நல்லா கேன்வாஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. மேபி அவர் ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்ஜேடி மறைமுக சப்போர்ட் பண்ணாலும் தெரியல. ஏன்னா ஆர்ஜேடி கேண்டிடேட் வந்து 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு பெண் கேண்டிடேட் நினைக்கிறேன், அவங்க தொகுதியில் 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ வந்து ஒர்க் பண்ணல. ஆர்ஜேடி நினச்சிருந்தா அந்த தொகுதியை கைப்பற்றிருக்கலாம், ஒர்க் பண்ணியிருந்தா. பட் இன்னொருத்தரில் புதிய பார்ட்டி நோக்கி மக்கள் நகர்றாங்க. இது ஒரு பெரிய பாஜகவுக்கு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு தோல்வி தான் அது. ஏன்னா அவங்க ரொம்ப வாய் பேசினாங்க. வாய் பேசுனது ஏற்ற மாதிரி ரிசல்ட் அமையல. கிட்டத்தட்ட 19,300 வாக்குகள் மார்ஜின் மட்டும் கிட்டத்தட்ட 19,300 வாக்குகள் டெஸ்ட்டில் ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். அதன் பிறகு வந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா மத்திய பிரதேஷில் வந்து டாய்டா சட்டமன்ற தொகுதி. மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 2018 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்று அவங்களால அந்த ஆட்சி தக்க வைக்க முடியல. ஜோதிராதித்ய சிந்தியா வந்து அவர் வந்து இந்த ஆட்சியை கவிழ்த்துட்டு அப்படியே அந்த பக்கம் ஒரு இந்த குதிரை பேர அரசியலை வந்து அங்கேருந்து ஒரு பெரிய விஷயத்தை நிகழ்த்துறாங்க. ஒரு பர்டிகுலர் எம்எல்ஏக்கள் போய் அப்படி அங்கே சேர்ந்து ஆட்சியை கவிழ்த்துட்டு பாஜக ஆட்சி இருக்குது. அதன் பிறகு 2023 நடந்த சட்டமன்ற தேர்தலையும் அங்கே காங்கிரஸ் தோக்குறாங்க. முழுக்க அதுக்கு காரணம் முன்னாள் மாநில முதல்வர் கமல்நாத்தோட தலைமையில் பெரிய தோல்வி. அவரோட ஸ்ட்ராட்டஜி மிகவும் தப்பாக இருக்குது. ஸோ அவருக்கு தான் ஒரு பெரிய கிரெடிட். அந்த தேர்தல் தோல்விக்கு கமல்நாத்தோட பெரிய பொறுப்பு. இப்போ இந்த முறை என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, இந்த மாதிரி எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ தான். அது என்னன்னா, அவர் வந்து ஒரு வழக்கு, இந்த வழக்கில் வந்து அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுறாரு. ஸோ அதனால் வந்து பை எலெக்ஷன் வருது. பை எலெக்ஷன் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கேண்டிடேட்டும் சரி மாநில தலைவரும் சரி, மாநில தலைவர் இப்போ கமல்நாத்திட்ட ரோல் இல்லை, அது வந்து பேர் மறந்துட்டேன். மாநில தலைவர் வந்து ஒரு புதிய அந்த 2023 தேர்தல் தோல்விக்கு அப்புறமே அவங்க மாற்றிட்டாங்க, மாநில தலைவரை மாற்றிட்டாங்க. அவர் கொஞ்சம் கரெக்டாக மேனேஜ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக அதிருப்தி இல்லாத ஒரு நபரை போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே பக்கம் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பாஜகவில் ஏகப்பட்ட அதிருப்தி கேண்டிடேட். அந்த கேண்டிடேட்டே வந்து மக்களை அதை பாஜக ஏற்கல, ஏன் இவரை போட்டிங்க அப்படின்ற அளவில் பெரிய கோவம். ஸோ வந்து அங்கே வந்து அவங்க தோக்குறாங்க. கேண்டிடேட்லேருந்து உட்கட்சி பூசல் எதுவுமே இல்லாமல் ஒரு 6,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க. டாய்டா தொகுதியை மட்டும் வெற்றி பெறாங்க. ஸோ அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை என்ன ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னா, காங்கிரஸும் சரி பாஜகவும் சரி 2 பேரும் இந்துத்துவ அரசியல் தான் செய்வாங்க. அந்த நிலம் அப்படி, அந்த பாலிடிக்ஸ் அது அப்படி தான். கவு பெல்ட் இருந்தாலும் பர்டிகுலர் மத்திய பிரதேசத்தில் மட்டும் உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ் தான் எடுப்பாங்க.
பீகாரில் கூட அந்த பாலிட்டிக்ஸ் செய்ய முடியாது, மத்திய பிரதேசில் மட்டும் அந்த பாலிட்டிக்ஸ் தான் கையில் எடுப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ஏதோ வெற்றி பெற்றாங்க. அது மகிழ்ச்சி தான். காங்கிரஸ் வெற்றி பெற்றது, அதாவது எதிர்க்கட்சி வெற்றி பெறுறது, பாஜக தோற்று எதிர்க்கட்சி வெற்றி பெறுவதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி தான். அங்கேயும் ஜந்தர் மந்தர் போராட்டத்தோட தாக்கம் இருக்குல்ல சார்? இருக்கும், முழுவதும் அங்கே இருக்கும். அதனால தான் வந்து மக்கள் வந்து பாஜக வாக்களிக்கல. நீங்கள் நம்ம அது நடந்ததுக்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நடக்குது. பட் வந்து மக்கள் வந்து இதில் என்ன ஜந்தர் மந்தத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் 2 பேரும் புறக்கணிக்கிறாங்க. யார்? காங்கிரஸ் மீது நம்பிக்கை இல்லை, எதிர்க்கட்சி மீது நம்பிக்கை இல்லை. எதிர்க்கட்சி எங்களுக்கான குரல் கொடுக்குன்னு நம்பியிருந்தாங்கன்னா அவங்க ஏன் களத்துக்கு வரப்போகிறாங்க? அவங்களும் வரல. அதே போல் வந்து அந்த மாணவர்களுக்கு காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கல. ராகுல் காந்தி வந்து அந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டு மாணவர்களோட ஒன்றோட ஒன்றா இப்போ சிவசேனா இருக்கார் பார்த்தீங்கன்னா, நம்ம உத்தவ் தாக்கரே அவர் மாதிரியோ இல்லை சரத்பவார் மாதிரியோ அந்த மாதிரி ஆதரவு ராகுல் காந்தி கூட கொடுக்கல. ஸோ அப்படி இருந்தும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வெற்றி அவங்க பெறாங்க, மத்திய பிரதேசில் பெறாங்க. சரி, ஓகே, பாஜக வேண்டாம், பாஜக வெறுப்பு அப்படிங்கிறது அங்கே இந்த இது மூலமாக தெரிய வந்திருக்கு. அடுத்து வந்து குஜராத்தில் மங்கள்பூர் தொகுதி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அது வந்து இந்துத்துவ லெபார்ட்டரி. பிரதமர் மோடியை வந்து இந்தியாவுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான ஸ்டேட்டு. பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷா இந்த இரட்டையர்களை வந்து இந்தியாவுக்கு கொடுத்த முக்கியமான ஸ்டேட் அது. அந்த ஸ்டேட்டில் ஸ்டில்னும் இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியே இல்லைங்க. எதிர்க்கட்சியே இல்லை. உங்களுக்கு சூரத்தெல்லாம் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தல் சூரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்னபோஸ்டில் ஜெயிச்சு வந்தாங்க. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி கேண்டிடேட் வெட்டின்னு சொல்லி அறிவிக்கப்பட்ட ஒரு கொடுமையில அங்கே நடந்துச்சு. அந்தளவுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் அந்த குஜராத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி கூட கிடையாது அந்த மாநிலத்திலிருந்து மட்டும். அந்தளவுக்கு ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ வந்து அங்கே அவங்க வெற்றி பெறது வந்து நமக்கு ஆச்சரியம் இல்லை. அங்கே வந்து காங்கிரஸ் எப்படி எந்திரிச்சு நிற்க போகிறான்னு நமக்கு தெரியல. நிற்கணும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். நிற்கிறாங்களான்னு பார்ப்போம். மற்றபடி இந்த 3 தேர்தலையும் நம்ம எடுத்து பார்க்கும்போது ஓவராலாக வந்து நம்ம இதை தான் நம்ம எடுத்துகிறோம். பிரசாந்த் கிஷோர் வந்து அவர் வந்து வெற்றி பெற்று சட்டமன்றத்தில், அதாவது வியூக வகுப்பாளர் வந்து ஒரு அரசியல் தலைவராக அந்த இடத்துக்கு நகர ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு கவனிக்கத்தக்க விமர்சனத்துக்கு பதிலடியாக அந்த வெற்றி எடுத்துக்கலாமா சார்? கட்டாயமாக விமர்சனத்துக்கு பதிலடி எடுத்துக்கலாம். அதாவது எப்போவுமே, அதாவது இவங்களுக்கு மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்க பாஜகவுக்கு மட்டும் இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இந்த நியூ ஓட்டர்ஸுங்கிறது எல்லாருக்குமே சவாலான காரியம். ஏன்னா வந்து அவன் ஃபஸ்ட் டைம் 18 வயசு நிரம்பி வாக்களிக்க வந்து நிற்கிறோன்னு நினைக்கும் போது அவனோட எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்கிறதுங்கிறது எந்த கட்சிக்குமே சாதாரண விஷயம் கிடையாது. அவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, அன்றைய தேவை என்ன, அவன் என்னென்ன திங்க் பண்ணுறான், அதுவும் இன்றைக்கி இருக்க ஜென்சி கிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் பாஜக தோற்றதுக்கான காரணம் என்னென்னா அதை தான் சொல்கிறேன். அதுவும் சரி, இந்த தேர்தலில் இதில் நம்ம பங்கிப்பூரில் அவங்க தோற்றதுக்கான காரணம் இதுதான். ஜென்சி கிட்ஸ் வந்து இப்போ பாஜக வந்து ஒரு பொதுவாக ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ஐக்கான் வச்சுருப்பாங்க. பொலிட்டிக்கல் லீடர்னால் பிரதமர் மோடி, இவர் தான் வந்து அவரை க்ளோரிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க. அவர் தான் வந்து ஒரு உலகத் தலைவர் அப்படின்ற லெவலில் அதை மாதிரி வச்சுருப்பாங்க. அப்புறம் அவங்களோட ஐடி செல் மூலமாக ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. சமூக வலைத்தளத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வளர்ச்சி நோக்கி போகிறோம், பிரதமர் மோடி ஆட்சியில் நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோன்ற மாதிரியான ஒரு பொதுவான ஒரு நரேஷன் செட் பண்ணுவாங்க. இது வந்து அவங்க எப்பவுமே இதான் அவங்களோட ஒரு பெரிய பலம் அது. ஆனால் அந்த மாதிரியான பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னை இந்த ஜென்சி கிட்ஸ் ரொம்ப அழகாக உடைக்கிறாங்க. ஜென்சி கிட்ஸுங்கிறது பர்டிகுலர் வந்து 97க்கு அப்புறம் பிறந்து 2012 இந்த காலகட்டத்தில் இருக்கணும்னா அந்த ஜென்சி கிட்ஸ் இதுதான் வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து என்னென்னா, அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அவனோட நோக்கம் இதில் தான் இருப்பான். அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா தான் இருப்பான். பாஜகவோ காங்கிரஸோ மற்ற கட்சிகள்லாம் என்னென்னா, ஆட்சியை கைப்பற்றுவதற்கோ இல்லை ஆட்சி தக்க வைக்கிறதுக்கோ சோஷியல் மீடியாவில் இருப்பாங்க. இவன் ஃபுல் டைமே அதில் தான் இருக்கான். ஸோ அப்படி இருக்கிறவன் வந்து அவனால் என்னென்னா, இந்திய அரசு அதாவது பாஜக அரசு செட் பண்ணக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற அந்த அல்காரிதத்தை இவங்களால் ஈஸியாக உடைக்க முடியும். அந்த அல்காரிதத்தை உடச்சி இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட நரேஷன் ஈஸியாக காலி பண்ணிடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த இஷ்யூ புஷ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மேஜிக் நடந்துச்சு இல்லை. இந்த மேஜிக் அப்படின்னா, நீங்கள் அல்காரிதத்தை தாண்டி கிராஸ் ஆகி உங்களுக்கு ஒர்க் பண்ணும். நீங்கள் அடிப்படையில் ஒரு திமுக ஆதரவாளர் இருப்பீங்க. அப்போ வந்து திமுக ஆதரவாளர் நீங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக திமுக சார்ந்த நியூஸாக நீங்கள் படிப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதிகமாக டிவிக்கு நியூஸ் வரும். ஸோ அந்த அல்காரிதத்தை அவங்க உடைக்கிற அளவுக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அந்த தான் வந்து ஒர்க்கே உங்களுக்கு அதுதான். இல்லை சார், இப்போ மக்களுக்காக போராடக்கூடிய, மக்களுக்காக நிற்கிற தலைவரை தாண்டி ஒரு தேர்தல் வியூகம் வகுக்கக்கூடிய ஒரு கட்சி, ஒரு டீம் வந்து வெற்றி பெறுது அப்படின்னா அது அரசியல் வந்து சரியானதா சார்? அதாவது அப்படி விஷயம் கிடையாது. இப்போ விஷயம் என்னென்னா, மக்களுக்காக இருக்கிற கட்சினா மக்களுக்காக இருக்கிற கட்சி என்ன செஞ்சுச்சுன்னு தான் அவங்க கேட்குறாங்க. எங்களுக்கு 2 மக்களுக்கான கட்சி காங்கிரஸ் இருக்குது, பீகாரில் எடுத்துகிட்டு ஆர்ஜேடி இருக்குது, ஜேடியு இருக்குது, இவங்க இருக்காங்க, காங்கிரஸ் இருக்காங்க, இவ்வளோ 3 பேர் கட்சி இருக்காங்க, பாஜக இந்த பக்கம் இருக்குது. இவங்களாம் யாரும் செய்யலை அப்படின்னா, புதுசாக ஒருத்தர் வராரு, அவர் எங்களை ரீச் பண்ணுறாரு, பிரச்சாரத்துக்கு கீழே இறங்கி வராரு, எங்களை மீட் பண்ணுறாரு, எங்கிட்ட பிரச்சாரம் பண்ணுறாரு, சோஷியல் மீடியாவில் பிரச்சாரம் பண்ணுறாரு, நேராக வந்து எங்களை விசிட் பண்ணிட்டு போகிறாரு, ஒரு கனெக்டாக இருக்கிறாரு. நீங்கள் அரசியல் கட்சி தலைவர்னாவே அவர் கனெக்ஷன் இருக்கணும். ஒரு கேண்டிடேட், ஒரு தொகுதியோட கேண்டிடேட்னா அவருக்கு அந்த தொகுதி மக்களுக்குமான அந்த கனெக்ஷன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கோ அதுதான் வந்து அந்த தேர்தல் வெற்றி கொடுக்கும். ஸோ அவர் அதை கரெக்டாக செஞ்சார். அதுதான் அந்த அவரோட வெற்றி கொடுத்துச்சு. இவங்க வந்து நாய் நிப்பாட்டினா கூட ஜெயிக்கும், பேய் நிப்பாட்டினா கூட ஜெயிக்கும்னு சொன்னாங்க, தோத்துட்டாங்க. மக்கள் அலட்சியமாக நினச்சா அப்படி தான் பதில் கிடைக்கும். ஸோ அது விஷயம் கரெக்டாக. இப்போ நம்ம எதை யோசிக்கணும் அப்படின்னா, ஜென்சி கிட்ஸ் இருக்காங்களே, இந்த ஜென்சி கிட்ஸு அவங்க வந்து ஆளும் அரசுக்கு பெரிய சவால், மாற்றுக்கருத்தே இல்லை. அவங்க வந்து இப்போ தமிழ்நாட்டில் நம்ம நினைப்போம், தமிழ்நாட்டில் எப்படிங்க, இங்கே வந்து ஒரு பாரம்பரிய கட்சி திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, இது எதுவுமே இல்லாமல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்தில் வந்து டிவிங்கிற கட்சி எப்படி ஆட்சிக்கு வந்துச்சு,
எப்படி வந்து அவங்களுக்கு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி எப்படி வந்தாங்க, விஜய் எப்படி சிஎம் ஆனார் அப்படின்னு யோசிப்போம். அவர் எந்த விதமான ஒரு பாரம்பரிய அரசியல் பேட்டர்னுக்குள்ளே அவர் வரமாட்டார். விஜய் அவர்கள் பாரம்பரியமான முறையில் பிரச்சாரம் இருக்காது, பாரம்பரியமான அரசியல் தலைவர் மாதிரி அவர் இருக்க மாட்டார், பாரம்பரிய கட்சி பின்பற்றக்கூடிய அரசியல் மரபுகள் எதையுமே அவர் ஃபாலோ பண்ண மாட்டார். ஆனால் வெற்றி பெற்றார். அது ரீசன் என்னன்னா, இந்த ஜென்சி கிட்ஸ் இந்த சோஷியல் மீடியாவோட ஒர்க் இருக்குல்ல, அதுதான் வந்து அதோட தாக்கம் வேறு லெவல். இப்போ வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா, அது ஆளும் பாஜகவுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னென்னா, புதுசாக ஆட்சிக்கு வர எல்லாருக்குமே அது பிரச்சனை. இப்போ பாஜக தவிர்த்து இங்கே வேறு இப்போ நாளைக்கு டிவிக்காவுக்கும் பிரச்சனை வரும். ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னென்னா, ஜென்சி கிட்ஸோட விஷயம் என்னென்னா, அவன் தன்னை மட்டும் ஃபீல் பண்ணுவான். என்னோட பிரச்சனை, எனக்கு ஜாப் வேணும், எனக்கு நல்ல பெஸ்ட்டான எஜுகேஷன் வேணும், எனக்கு இந்த என்விரான்மெண்ட்ஸ் என்ன சொல்லணும், ஒரு ஹெல்த்தியான எனக்கு ஒரு என்விரான்மெண்ட் வேணும், எனக்கு இதெல்லாம் என்ஷூர் பண்ணணும். அதை செய்யக்கூடிய தான் அவன் பாலிட்டிக்ஸ் எதிர்பார்ப்பான். நீ இவங்ககிட்ட வந்துட்டு வந்து வெள்ளைக்காரன் எதிர்த்தாங்க நடத்த போராட்டத்தை பற்றி காங்கிரஸ் பேசினாவோ, இல்லை வந்து டிஎம்கே வந்து அங்கே இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம், என்னோட வரலாறு தெரியுமான்னு சொல்லி பேசினாவோ, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு தேவை இருக்குது. வரலாற்று நம்ம சொல்லி புரிய வைக்காமல் எப்படி அரசியல் பொறுத்தவங்க கேள்வி இருக்குது. அதான் சிக்கல். நான் தான் சொல்லலை, ஜென்சி கிட்ஸ்கிட்ட ஒரு ப்ளஸ் இருக்க மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. ப்ளஸ் என்னன்னா, பாஜகவும் பிரதமர் மோடி செட் பண்ணக்கூடிய அந்த அவங்க ஐடி செல் மூலமாக செட் பண்ணக்கூடிய நெரேஷன்ஸை வித்தின் செகண்ட்ஸில் நம்மளால் உடைக்க முடியும். அந்த நெரேஷனை பிரதமர் மோடிலாம் அவர் ஒரு தேச தலைவர்லாம் எதுவும் கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது சொல்யூஷன் சொல்லாத தலைவர் எப்படி தலைவர் அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக அதை கவுண்டர் பண்ணி அதை டிஃபீட் பண்ணுவாங்க. ஆனால் அது அவன்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் தான். ஆனால் அதே போல் என்னென்னா, அவன் அந்த மாதிரியான விஷயத்தை செஞ்சு ஒரு ஆட்சி ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி எடுத்துக்கோங்களேன். கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி ஒரு பெரிய போராட்டத்தை செஞ்சாங்க, வெற்றி பெற்றாங்க, ரைட், ஓகே. அதோட ஐக்கானாக யார் இருந்தாங்க? அந்த நம்ம அபிஜித் தீப்கே இருந்தார், அப்புறம் சௌரதாஸ்லாம் இருந்தார், இவங்களாம் ஒரு அதோட ஐக்கானாக இருந்தாங்க. ஆனால் அந்த போராட்டம் இந்த தலைவர்கள் நம்பி இல்லை, இவங்க இல்லாட்டி அது நடக்கும். அதான் அதோட ஆர்கனைஸ் பண்ணுறது ஒரு நபர் தேவைப்பட்டார்ல. ஆர்கனைசர் ஒருத்தர் தேவைப்படுவாருமா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்பு இருந்த பாரம்பரிய ஒரு அமைப்பு, பாரம்பரிய ஒரு இயக்கம் அப்படின்னா அதில் என்ன விஷயம்னா, ஒரு பாரம்பரிய ஏதோ ஒரு அமைப்பு எக்ஸ்விசர்னு ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்களேன். அந்த அமைப்புக்கு தலைவர் இருப்பார், ஜென்ரல் செக்ரட்டரி இருப்பார், பிறகு வந்து ட்ரெஷரி இருப்பார். இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. இப்படி தான் இருக்கும். ஒரு போராட்டத்தை பேச்சுவார்த்தை நடத்த போகிறதுனா ஒரு பேச்சுவார்த்தை குழுன்னு ஒன்று அமைப்பாங்க, அதுதான் போய் பேச்சுவார்த்தை நடத்தும். ஒரு பேட்டர்ன் இருக்கும். பட் இதெல்லாம் அப்படி இருக்காது. இது என்னன்னா, அந்த நபரை நீங்கள் இது பண்ணிட்டா கூட அது போராட்டம் நடக்கும். அவன் எல்லாம் ஆத்மாத்மா உள்ள வந்துட்டான். அவன் தன்னோட பிரச்சனைக்கு அவன் அந்த போராட்டத்தை தன்னோட லைஃப்பை மாற்றிக்குள்ளே வந்துட்டான். அவன் எதனாலும் அவன் செஞ்சுட்டே போவான். அந்த இடத்துல என்னென்னா, இதில் ஒரு ப்ளஸ் இருக்க மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. இதை நீங்கள் செட் பண்ணக்கூடிய எல்லா நரேஷன் உடச்சி வீழ்த்திரும். அது என்ன தேவை அதில் கரெக்டாக நின்று வெற்றி பெறும், மாற்றுக்கிறது இல்லை. அட் த சேம் டைம் என்னன்னா, இந்த மாதிரியான ஜென்சி கிட்ஸோட ஆதரவோட ஒரு புதிய அரசு ஒன்று வருதுன்னு, ஒரு அரசு அமைச்சிறாங்க. அரசு அமைச்சிட்டு அந்த அரசு அவங்களோட கோரிக்கையை இமீடியட்டாக நிறைவேற்றி கொடுக்கணும். நிறைவேற்றி கொடுக்க போனால் அவன் தூக்கி எறிஞ்சிருவான். ஏற்கனவே இருந்த அரசு எப்படி தூக்கி எறிஞ்சானோ இதையும் அவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறிஞ்சிருவான். அவனுக்கு தூக்கி எறியது பெரிய பிரச்சனையே இல்லை. அவன் வந்து லாங் டைம் வெயிட் பண்ணி அவன் எதையும் அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன்ஸ் வேணும். அதோட விஷயம் என்னென்னா, நம்ம அதிகமாக வந்து சோஷியல் மீடியாவில் இருக்கும்போது நம்மளோட டோபமைன் வந்து பெரிய அளவில் சுரக்கப்படுறது. ஷார்ட்ஸு, ரீல்ஸு, இன்ஸ்டா ஷார்ட்ஸு, யூடியூப் ஷார்ட்ஸ், ரீல்ஸ் நம்ம அதிகமாக பார்க்குறோம். அதாவது என்னென்னா, அவனுக்கு வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அவனை அட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் செகண்ட்ஸ் தாண்டிச்சுன்னு வைங்களேன், அவன் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவான். எப்படி அவனோட என்டர்டைன்மெண்ட் ஸ்கிப் பண்ணுறனோ அதே மாதிரி தான் பாலிட்டிக்ஸ் அவன் பார்ப்பான். ஸோ அதில் ஒரு ப்ளஸ் இருக்க மாதிரி ஒரு மைனஸ் இருக்குது. வரலாறு தேவையில்லாமா, கடந்த கால வாழ்க்கை எதுவும் தேவையில்லாம், எனக்கு இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு சொல்லு அப்படின்னு நிற்பான். ஸோ இதுதான் அவன்கிட்ட இருக்கிற விஷயம். அது ஒரு வகையில் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அதில் இன்னொரு மைனஸ் இருக்குது. கடந்த காலத்தை பற்றி அவன் எதுவும் கவலைப்படாமல் இருக்கிறதுமே அது ஒரு அரசியல் புரிதலற்ற தன்மையும் அதில் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து கவனமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லாட்டி அது வந்து இருமுனை போன்ற கத்தி மாதிரி தான். பாஜக போன்ற கட்சியை வீழ்த்து நம்ம எதிர்பார்க்குறோம். அது வீழ்த்தினா கூட புதுசாக வர கட்சிக்கும் அது பெரிய சவாலாக மாறிடும். அந்த சவால் உடனே வந்துடும்ன்றேன், லாங் டைம்லாம் கிடையாது, இமீடியட்டாக அந்த சவால் வந்துடும். ஏன் இந்த பிரச்சனை சரியாகலன்னு கேட்பான், நாளைக்கே கேட்பான். அப்படி அந்த மாதிரியான ஜென்ரேஷன் அது. நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நேபாளில் எப்படி ஒரு பெரிய புரட்சி நடந்துச்சு. இவனுடைய அந்த என்டர்டைன்மெண்ட் சோஷியல் மீடியாவில் அவனோட அந்த என்டர்டைன்மெண்ட் டைமை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க கவர்மெண்ட், அந்த சுதந்திரத்தை தடுக்கிறாங்க. ஸோ அதுக்காக அவன் பெரிய புரட்சியை செஞ்சு அந்த ஆட்சியை மாற்றுறான். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பேட்டர்ன் நம்ம புரிஞ்சுக்கணும். இது பொதுவாகவே வந்து உலகளவில் இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னாக போயிட்டுருக்கு. நம்ம வந்து இன்னும் அந்த 16 வயசுக்கு உட்பட்ட அந்த குழந்தைகளுக்கு இந்த ஃபோன் பயன்படுத்தக்கூடிய அந்த தடையை வந்து இன்னும் கொண்டு வரல. பல மேற்கத்திய நாடுகள் கொண்டு வந்துட்டு இருக்கா, நம்ம அதை கொண்டு வரல. மேபி அதெல்லாம் கொண்டு வந்தால் சரியாக இருக்குமா, அதை அவ்வளவும் செய்ய முடியுமாங்கலாம் சவால் விஷயம் வேறு. ஆனால் இவங்களும் அதோட தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. எஜுகேஷன் சார்ந்தும் என்டர்டைன்மெண்ட் சார்ந்தும் தங்களுடைய அவுட்டோர் கேம்ஸே குறைஞ்சிருச்சு. பலருக்கு எல்லாருமே இன்டோர் கேம்ஸ் வந்து இது மூலமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்படி தான் அவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதோட அடுத்த கட்ட விஸ்வரூபம் இது எப்படி எடுக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இது எல்லா கட்சிகளுமே சிக்கல் தான். பாரம்பரிய கட்சியான ஆளுங்கட்சியும் எதிர்ப்பாங்க, எதிர்கட்சியும் எதிர்ப்பாங்க. அதாவது இன்றைய ஜென்சி கிட்ஸினுடைய சோஷியல் மீடியா ஆக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது அவ்வளவும் அன்ஆர்கனைஸ்டாகவே இருக்கும். அவன் ஃபஸ்ட் ஆர்கனைஸ்டாக இருப்பான். ஆனால் அவன் ஒர்க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஆர்கனைஸ்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய இன்றைக்கி இருக்கிற ஒரு அரசியலுக்கு ஒரு பெரிய சவால் தான். ஸோ வந்து இப்போ எனிவே இந்த தேசிய அரசியல் ஏற்பட்டிருக்க இந்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பாஜக ஒரு பெரிய பேரிடி தான். அவங்க இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை ஜென்சி கிட்ஸு ஜந்தர் மந்தர் போராட்டத்தை வந்து அவங்களால அதுக்கு ஏதாவது ஒரு டேக் அடித்து அதை வீழ்த்தலாம்னு நினச்சாங்க, முடியல. அவங்க தோத்துட்டாங்க, பாஜக தோத்துட்டாங்க. தோத்தது அடுத்து வரக்கூடிய
பை எலெக்ஷன் அவங்களுக்கு தெரியுது, கண்கூட பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் வரக்கூடிய அடுத்து யூபி எலெக்ஷன் வரப்போகுது. யூபி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன வாரத்தில் வந்து யூபியில் வந்து ஒரு வித்யாலயா ஸ்கூல் நினைக்கிறேன், ஸ்கூல் பேர் மறந்துட்டேன். அங்கே வந்து 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த பிரச்சனைக்காக ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ராஜஸ்தான்ல கூட மாணவர் வெளியே வந்து பண்ணாங்க. ஆமாம், யூபியில் பெரிய இஷ்யூ ஆச்சு. அங்கே வந்து பெரிய அது வைரல் ஆச்சு. அது டாய்லெட் ஃபெசிலிட்டி இல்லை, எங்களுக்கான டீச்சர் ஃபெசிலிட்டி இல்லை, பிறகு வந்து ஃபேன் ஃபெசிலிட்டி இல்லை, அடிப்படை ஃபெசிலிட்டி இல்லாமல் நாங்கள் எப்படி ஸ்கூலுக்குள்ளே உட்கார முடியும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்பு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இப்போ அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு பிரச்சனைனா ஒன்று கூடுவேன், நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பேன். ஸோ இது வந்து என்னென்னா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எதிரான போராட்டம், ஒரு ஆளும் அரசுக்கு எதிரான போராட்டம். அந்த படிப்பணி இருந்தால் தான் அவனால் சொசைட்டியில் நாளைக்கு ஒரு தப்பாக தான் அவன் கேள்வி கேட்க வருவான். அந்த விஷயம் சரிதான், ஆனால் அது கொஞ்சம் அதில் பக்குவப்படணும் அப்படிங்கிறது. அதில் சில ப்ளஸ் எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் ஒரு இன்னொரு மைனஸ் இருக்குது. நம்ம அந்த மைனஸும் சேர்த்து தான் அவன் பார்க்கணும். அதுதான் நம்ம அதில் இருக்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஸோ எனிவே இது பாஜகவுக்கு ஒரு பெரிய இடி, பெரிய சரிவு. அவங்க இதை எப்படி சரி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு நாட்டில் வெயிட் பண்ணி பார்க்கணும். அந்த 3 மாநில தேர்தலில் பாஜக பெரிய பின்னடைவு ஏற்பட்ட இதே மாதிரி தாக்கம் தமிழ்நாடு இடைத்தேர்தல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுக்கு வந்து இப்போ 6-7 தொகுதியில் இடைத்தேர்தல் வர இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்கூட தெரியுது. பட் வந்து இப்போ நீதிமன்றம் அதுக்கு தடை ஒன்று போட்டு வச்சுருக்காங்க. டிவிக்கு ஆளும் அரசுக்கு இந்த தடைங்கிறது பெரிய சவாலாக இருக்குது. இப்படியே பை எலெக்ஷன் வந்துச்சுன்னா வெற்றி பெற்று அவர் வந்து டிவிக்கோட கேண்டிடேட்டை ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்குறாரு. தனிப்பட்ட விசில் சின்னத்திலிருந்து தனக்கு 118 எம்எல்ஏக்கள் வேணுன்றதை அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த கணக்கு நோக்கி நகர்ந்துட்டுருக்காரு. பட் எதிர்கட்சி வர மாதிரி இல்லை. அதுவும் டிஎம்கேலாம் இவங்க ரொம்ப சீரியஸாக டச் பண்ணுறாங்க. டிஎம்கேவும் சும்மாலாம் இருக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது கூட ஏடிஎம்கேவும் சேர்ந்து தான் இருக்கும், சேர்ந்து தான் களமாடுவாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன ஒரு பிரச்சனைனா, மேபி எலெக்ஷன் வந்துச்சுன்னா, இப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா கூட 3 மாதம் விஜயோட ஆட்சியை பார்த்து தான் மக்கள் எலெக்ஷன் சந்திக்க இருக்கிறாங்க. மேபி உடனே வந்தால், மேபி இதுக்கு வந்து இன்னும் டைம் எடுத்துறாங்கன்னா ஒரு 5 மாதம் 6 மாதம் ஆகும்போது இன்னும் இந்த கவர்மெண்ட் வந்து அன்பாப்புலராக மக்கள் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த கவர்மெண்டோட டே பை டே அதோட அன்பாப்புலர் வந்து சொன்ன வாக்குறுதி என்ன, அவரோட நிர்வாகம் எப்படி இருக்குது, வாக்குறுதி கூட செகண்டரி. இந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தை நான் படைக்கிறேன், அப்புறம் வந்து அதுக்காக நிறைய விஷயம் செய்கிறது, அந்த ரீல்ஸ் விஷயத்து மூலமாக வந்து தனக்கான ஒரு இமேஜை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து என்னென்னா அவர் தன்னை பாதுகாத்துக்கிறாரு, தான் ஆட்சியை பாதுகாக்கிறாரு. ஆனால் வந்து நம்மளோட ஃபியூச்சரை விட்டுறாரு அப்படின்ற அளவில் இளைஞர்கள் கோவப்பட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் அந்த அரசுக்கு திரும்பும். அட் த சேம் டைம் வந்து அதை டிஎம்கே எப்படி அறுவடை பண்ணுறாங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஏற்படும் போது அந்த அதிருப்திக்கு நான் தான் உங்களுக்கு பாத்திரமா இருக்கேன், நான் தான் அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல இருக்கின்ற அந்த இமேஜை வந்து அந்த இதை வந்து இவங்க செட் பண்ணணும். செட் பண்ணும்போது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசுக்கு வந்து இந்த இடைத்தேர்தலுங்கிறது ஒரு பெரிய சவாலான காரியம் மாற வாய்ப்பு இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஆட்சி சீக்கிரம் வந்துருச்சு. சீக்கிரம் வந்த ஆட்சி வீழ்ச்சியும் சீக்கிரமாக தான் இருக்கும். இது ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக நடக்கும், நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. எப்படி சீக்கிரமாக வந்தீங்களோ அப்படியே வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. விஜய் அவர்கள் நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். தன்னோட ஆட்சியில் அவர் நிறைய கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும். வெறும் ரீல்ஸு ஷார்ட்ஸு இப்படியே நம்ம அரசியலை வந்து நம்மளோட இமேஜ் அப்படியே பூஸ்டப் பண்ணணும்னு நினச்சாருன்னா அது உண்மையிலே அவருக்கு வந்து ஒரு பெரிய சரிவு நோக்கி போகும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் நீங்கள் கலந்து கொண்டு கருத்துக்கள் பயந்தமாக நன்றி.